இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்காம போகுது? நம்முடைய ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லையா? நம்முடைய ஆண்டவர்கிட்ட சுகம் அளிக்கிற சக்தி இல்லையா? ஏன் சுகம் கிடைக்காம போகுது? ஏன் விடுதலை கிடைக்காம போகுது? ஏன் அற்புதங்கள் நடக்காம போகுது? ஏன் 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 இவ்வளவு ஜெபம் பண்றமே ஏன் நடக்கல? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் குணமாக்க முடியல அப்படின்னா, பலவீனங்கள் வருது, வியாதி வருது, கஷ்டம் வருது. ஆனா அந்த கஷ்டத்துல என்ன செய்யறாங்களா சொல்லுங்க? அவர்கள் தேவனை தேடவில்லை. யார தேடல? கர்த்தரை தேடல. யார தேடுறாங்க? பரிகாரிகளையே தேடுகிறார்கள். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? ஆசா என்கிற ராஜா தன் கால்களிலே நோவு கண்டு, அந்த நோவு உக்கிரமா இருக்கிறது, அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யல? ஒரு தடவை கூட அவன் ஜெபிக்கவில்லை. அவன் யார தேடினானா? பரிகாரிகளையே நம்பினான். டாக்டரை நம்பினான், மருந்த நம்பினான், ட்ரீட்மெண்ட்டை நம்பினான ஒழிய கர்த்தரை நம்பவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை இப்படிதான் இருக்கு. மருந்த நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்புறதில்ல, டாக்டரை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்புறதில்ல. ஓ சுகரா, இந்த டாக்டர்கிட்ட போவோம், அவர் தான் நம்புறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறதில்ல? நம்புறதில்ல தேவ பிள்ளைய. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இனிமே என்ன செய்யுங்க? உங்க பலவீனம் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது முதல்ல கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் சமூகத்துக்கு வாங்க. அல்லேலூயா.